Hi friends, Satish from Cartoon Teacher TNPSC. ஸோ சாரி, நேற்று ஹாஸ்பிட்டலில் இருந்ததுனால என்னால் அப்லோட் பண்ண முடியல. இன்றைக்கி லீவ் எடுத்தாச்சு. ஸோ கம்ப்ளீட்லி இன்றைக்கி பெண்டிங் எல்லாமே நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றேன், இன்றைக்கி முடிச்சு கொடுத்துட்றேன். ஸோ இன்றைக்கி நம்ம 14th டிசம்பர் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் டிசம்பர் 11 இன்டர்நேஷ்னல் யூனிசெஃப் டே. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தான். இது யூனிசெஃப்னா என்னென்னா யுனைடெட் நேஷன் சில்ட்ரன்ஸ் ஃபண்டு ஃபார் ப்ரொவைடிங் ஹியூமானிட்டேரியன் அண்ட் டெவலப்மெண்டல் எய்ட் டு சில்ட்ரன்ஸ் அரவுண்ட் த வேர்ல்டு. அக்ராஸ் த வேர்ல்டு சில்ட்ரன்ஸ்க்காக வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ ஃபண்டு அதே போல் இது வந்து 1946 தான் ஃபார்ம் பண்ணது. பட் ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன நேம் சொன்னாங்கன்னா யுனைடெட் நேஷன் இன்டர்நேஷ்னல் சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ 1953 அதை ரீநேம் பண்ணி அதில் இன்டர்நேஷ்னலும் இந்த எமர்ஜென்சியை ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஸோ யுனைடெட் நேஷன் சில்ட்ரன்ஸ் ஃபண்டு, ஸோ யூனிசெஃப். அப்பாயின்மெண்ட் வந்து சுரேஷ்குமார், அம்பாசிடர் ஆஃப் இந்தியா டு பாகிஸ்தான். அதாவது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசி அங்கே வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க சுரேஷ்குமாரை. லாஸ்ட் மந்த் என்ன பார்த்தோம், தேவயானி கோபுரகேட் அவங்கள வந்து கம்போடியாவில் அப்பாயின்ட் பண்ணதாக பார்த்துருந்தோம். ஸோ சுரேஷ்குமார். அடுத்த அவார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி ரவீந்திரநாத் தாகூர் லிட்ரேச்சர் ப்ரைஸ் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து சோஷியல் அச்சீவ்மெண்ட்ஸ் அவார்டு இது வந்து 2 பேருக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து கபூஸ் பின் சயித் அல் சயித், லேட் சுல்தான் ஆஃப் ஓமன். அவர் இப்போ லேட் சுல்தான் அவர். ஸோ 2020 10th January ஸோ அவர் வந்து இறந்துடுறாரு. ஸோ அவருக்கும் அதே போல் சந்தீப் சொப்பர்கர் இந்தியன் கோரியோகிராஃபர், ஸோ அவருக்கும் வந்து இந்த அவார்டு கொடுக்குறாங்க, ரவீந்திரநாத் தாகூர் சோஷியல் அச்சீவ்மெண்ட் அவார்டு. ஸோ அடுத்து வந்து பில்கேட்ஸ்க்கு வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு கொடுக்குறாங்க. யாருன்னா பை TIE குளோபல் சமிட் இவங்க தான் கொடுக்குறாங்க. ஸோ லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு பில்கேட்ஸ்க்கு கிடச்சிருக்கு. அடுத்து வந்து அஷ்ரஃப் பட்டேல் இவங்களுக்கு வந்து சோஷியல் என்டர்பிரனர் ஆஃப் தி இயர் அவார்டு SEOI அப்படிங்கிறாங்க. இது வந்து யார் கொடுத்துருக்காங்கன்னா டெக்ஸ்டைல் மினிஸ்ட்ரி ஸ்மிருதி இரானி அவர்கள் தான் வந்து அஷ்ரஃப் பட்டேல் அவங்க விமன் அவங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க சோஷியல் என்டர்பிரனர் ஆஃப் தி இயர் அவார்டு. மெயினாக இன்னோவேஷன்ஸு அதே குறிப்பாக வந்து சோஷியல் இஷ்யூஸில் இருக்கக்கூடிய சோஷியல் ப்ராப்ளம்ஸை வந்து அட்ரஸ் பண்ணி இனோவேட் பண்ணுறதும் அவங்கள வந்து எம்பவர் பண்ணுறதுக்காக எம்பவர் பண்ணதுக்காக அஷ்ரஃப் பட்டேலுக்கு அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ மெயின் டாப்பிக்கில் வந்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் ஃபஸ்ட்டு இந்தியா அண்ட் பங்களாதேஷ். ஸோ 5th ரயில் ரூட் ஆஃப்டர் 55 years வந்து எங்கன்னா கனெக்ட் பண்ணுறாங்க, சிலாட்டி டு அல்திபரி. இது எங்கன்னா பெங்காலையும் பங்களாதேஷையும் கனெக்ட் ஆகுது. அதே போல் 6th வந்து எங்கன்னா தாக்கால டு சிலிகுரி. ஸோ இதை கனெக்ட் பண்ணுறாங்க எப்போனா 50th இண்டிபெண்டன்ஸ் டே. பங்களாதேஷ் வந்து March 26 தான் வந்து அவங்களோட இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ அவங்களோட 50th இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ 6th ரயில் ரூட்டையும் வந்து ஃப்ளாக் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பெட்ரோலியம் ஃப்ரெண்ட்ஷிப் பைப்லைன் அதே தான், இந்த தாக்கா டு சிலிகுரி வந்து இது ஆல்ரெடி வந்து 2018 வந்து சைன் பண்ணிட்டாங்க. ஸோ அதை வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ பெட்ரோலியம் ஃப்ரெண்ட்ஷிப் பைப்லைன் பிட்வீன் தாக்காலேருந்து சிலிகுரி வரைக்கும். அடுத்து செகண்ட் வந்து ஐஆர்எஃப்ஏனா இன்டர்நேஷ்னல் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் ஆக்ட். இது வந்து 1998 கொண்டு வராங்க. US ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் வந்து வேரியஸ் கண்ட்ரிஸ் அக்ராஸ் த வேர்ல்டு வந்து செட் ஆஃப் லிஸ்ட்டில் வந்து அவங்கள வைக்கிறாங்க. அதில் குறிப்பாக வந்து பாகிஸ்தான் அண்ட் சைனா, இது இல்லாமல் இன்னொரு 8 கண்ட்ரிஸ் இருக்குது. பட் குறிப்பாக வந்து பாகிஸ்தான் அண்ட் சைனா வந்து CPCயில் வைக்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா கண்ட்ரிஸ் ஆஃப் பர்டிகுலர் கன்சர்ன் அப்படின்னு அர்த்தம். அதே போல் SWL அப்படின்னு இருக்குது, கியூபா அண்ட் ரஷ்யா வந்து அதில் வச்சுருக்காங்க, ஸ்பெஷல் வாட்ச் லிஸ்ட் அப்படின்றது அர்த்தம். ஸோ IRFனா இன்டர்நேஷ்னல் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் ஆக்ட் 1998 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சோஷியல் இஷ்யூ சைல்டு மேரேஜ் வந்து என்னென்னா மத்திய பிரதேஷில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு சைல்டு மேரேஜ் டியூரிங் பேண்டமிக். ஏன் அப்படின்னா ஃபேமிலியில் வந்து இன்கம் கிடையாது, ஸோ மேனேஜ் பண்ண முடியாது. அதனால் வந்து அவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, பேரண்ட்ஸே வந்து அவங்க குழந்தைங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பட் சைல்டு மேரேஜ் வந்து மத்திய பிரதேசில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்த தேர்ட் வந்து ப்ராஜெக்ட் டீப் சி போர்ட் தாஜ்பூர் எங்கன்னா வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்த தாஜ்பூர் ஏரியாவில் ஃபஸ்ட்டு டீப் சி போர்ட் அந்த தாஜ்பூர் ஏரியாவில் எதுக்குன்னா வெரி லார்ஜ் அண்ட் ஹெவிலி லோடட் ஷிப்ஸ் வந்து அங்கே வந்து நிப்பாட்டுறதுக்காகும். ஸோ டீப் சி போர்ட்டு குறிப்பாக அந்த லார்ஜ் ஷிப்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறது தான். அடுத்து வந்து 4th டிஃபென்ஸு சப்மரைன் டே 53rd வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க இன் கமாமரேஷன் ஆஃப் INS கல்வரி. டிசம்பர் 8 தான் வந்து அதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கல்வரி சப்மரைனு. ஸோ இதோட இண்டக்ஷன் இது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ரிமெம்பரன்ஸ் அது இல்லாமல் அதில் வந்து சப்மரைனில் சர்வ் பண்ணவங்களுக்கும் அதில் வந்து மார்டைஸ் ஆனவங்களோட வந்து ரெஸ்பெக்ட் பண்ணும் விதமாகவும் இந்த இது வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. 53rd சப்மரைன் டே டிசம்பர் 8. ஸோ 5th வந்து எக்கானமி. நம்ம இதை ஆல்ரெடி பார்த்துருந்தோம், பிரைம் மினிஸ்டர் வாணி அப்படின்னு சொல்லி. இந்த ஸ்கீம் என்ன, ஒய்ஃபை ஆக்சஸ் வந்து கொடுக்குறது பப்ளிக்கு. ஸோ இது வந்து எது பேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்கன்னா அந்த நேஷனல் டிஜிட்டல் கம்யூனிகேஷன் பாலிசி 2018. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் கொண்டு வராங்க. டு ரீச் இன்டர்நெட் டு 5 million people by 2020 அண்ட் 10 million by 2022.
ஸோ பேஸ்ட் ஆன் இந்த பிரைம் மினிஸ்டர் வாணி ஸ்கீமே பேஸ்ட் ஆன் இந்த நேஷனல் டிஜிட்டல் கம்யூனிகேஷன் பாலிசி 2018 பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்டை சொல்கிறது தான் திரும்பி எழுதியிருக்கேன். ஸோ அந்த நோட்ஸில் போய் எழுதிருங்க, அந்த பிஎம் வாணி கீழே இந்த பாயிண்ட்டையும் சேர்த்து எழுதிருங்க. அடுத்து 6th வந்து என்விரான்மெண்ட்டு, கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ், நியூ கிளைமேட் இன்ஸ்டியூட், அப்புறம் ஜெர்மன் வாட்ச் அண்ட் கிளைமேட் ஆக்ஷன் நெட்வொர்க், இவங்கெல்லாம் சேர்ந்து பேஸ்ட் ஆன் 57 க்ரீன் ஹவுஸ் எமிட்டர்ஸ், அது க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் 57 கேஸஸ் பேஸ் பண்ணி ரேங்கிங் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டில் வந்து எதுவுமே இல்லை. ஸோ 4th தான் வந்து ஸ்வீடன் இருக்குது, 5th UK, 10th இந்தியாவில் இருக்குது. அதே போல் USA வந்து 61st பிளேஸில் இருக்குது. இதுதான் வந்து ஒஸ்ட்டு பெர்ஃபார்மருங்கிறாங்க யூஎஸ்ஏவை. ஸோ தேர் ஆர் நோ ஒன் இன் ஃபஸ்ட்டு 3 கேட்டகரிஸ். ஸோ ஃபஸ்ட்டு 3ல் எதுவுமே இல்லை, அந்த லெவலில் இல்லை. ஸ்வீடன் தான் வந்து 4th இருக்குது. குறிப்பாக அதுவும் G20 கண்ட்ரீஸில் UK அண்ட் இந்தியா தான் இருக்குது, மற்ற எதுவுமே இல்லை. யூஎஸ்ஏலாம் 61 இருக்குது, ஒஸ்ட்டு பெர்ஃபார்மருங்கிறாங்க. அடுத்து 8th வந்து ரேங்க்ஸு. குளோபல் ஹவுஸ் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து Q2 2020 இருக்கக்கூடிய Q2 வந்து வச்சு பார்க்கும்பொழுது நைட் ஃப்ராங்க் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டர்க்கி ஃபஸ்ட்டில் இருக்குது, லக்சம்பர்க் செகண்டு, இந்தியாவோட ரேங்கிங் 54th இருக்குது. ஸோ டர்க்கி ஃபஸ்ட்டு குளோபல் ஹவுஸ் ப்ரைஸ் இண்டெக்ஸு. அடுத்து வந்து குளோபல் பவர் சிட்டி இண்டெக்ஸஸில் இட் இஸ் அ குளோபல் காம்படிஷன் இன் அட்ராக்டிங் பீப்புள், கேபிட்டல் அண்ட் என்டர்பிரைசஸ். ஸோ எவ்வளோ வந்து அட்ராக்ட் பண்ணுது சிட்டிஸ் வந்து, பீப்புள்ஸ் வர டூரிசமாக இருக்கட்டும், இல்லைனா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போடுறவங்களாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி எந்த சிட்டி அட்ராக்ட் பண்ணுது அப்படிங்கும்போது வேர்ல்டில் ஃபஸ்ட்டு வந்து லண்டன் இருக்குது, செகண்ட் வந்து நியூயார்க்கு, 3rd டோக்கியோ. ஸோ UK, USA அண்ட் ஜப்பான். ஸோ 3 இருக்குது. ஸோ 11th வந்து புக்ஸு. லெட் அஸ் ட்ரீம் த பாத் டு அ பெட்டர் ஃபியூச்சர் அப்படிங்கிறது வந்து எழுதுறது யாருன்னா பாப் ஃப்ரான்சிஸ். ஸோ இவர் தான் எழுதியிருக்காரு, லெட் அஸ் ட்ரீம் த பாத் டு அ பெட்டர் ஃபியூச்சர். ஸோ அதே போல் இதுக்கு முன்னாடி வந்து ராஜ்குமார் ஜா அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருந்தாருன்னு சொல்லி பார்த்தோம். ராஜ்குமார் ஜா. ஸோ த சிட்டி, த லேண்ட் அண்ட் சிட்டி, த சிட்டி அண்ட் த சி. ஸோ இந்த புத்தகம் வந்து எழுதியிருந்தான்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த புத்தகம் வந்து டெல்லி 2012 கேங் ரேப்பை பேஸ் பண்ணி அவர் எழுதியிருக்க ஸ்டோரி புக்கு தான் அந்த நாவல் அது. ஸோ அதுவும் இம்பார்ட்டண்ட்டு. நான் அந்த ஸ்டோரியை பற்றின இதை நான் சொல்லலை, அந்த புக்கு எதை பற்றினதுன்னு நான் சொல்லலை. ஸோ ராஜ்குமார் ஜா த சிட்டி அண்ட் த சி அந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. அதில் வந்து டெல்லி கேங் ரேப் 2012 பற்றி அவர் பேசியிருக்காரு. ஸோ அடுத்து வந்து 14th ஜியாகிரஃபி. கஜிரங்கா பார்க் வந்து எங்கே இருக்குன்னா கஞ்சன்ஜூரி, அசாமில் இருக்குது. ஸோ ரொம்ப ஃபேமஸ் பார்க் இது கஜிரங்கா பார்க். இப்போ என்னென்னா போட் அண்ட் பைசைக்கிள் சர்வீசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் ஆனால் இது கூட இம்பார்ட்டன்ட் இல்லை. பட் ஆனால் இந்த பார்க் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ கஜிரங்கா பார்க் அசாம், ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வர கொஸ்டின்ஸு. அடுத்து 2 நியூ ஜூஸை வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. என்னதுன்னா 37th ஜென்ரல் பாடி மீட்டிங் ஆஃப் சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டி ஹெட்டட் பை தி மினிஸ்டர், ஃபாரஸ்ட் மினிஸ்ட்ரி தான் வந்து அதை ஹெட் பண்ணியிருக்காரு. அந்த 37th ஜென்ரல் பாடி மீட்டிங்கில் 2 நியூ ஜூஸ் வந்து ரெகக்னைசேஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பீகாரில் இருக்குது, நலந்தாவில் ராஜ்கிர் ஜூ சஃபாரி. ஸோ இது வந்து வெறும் சஃபாரி, ரொம்ப இது குறிப்பாக வந்து சஃபாரிக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ், அந்த இடத்த வந்து இது பண்ணுறாங்க. அடுத்து வந்து ஷாஹித் அஸ்ஃபக் உல்லாகான் பிராணி உத்தியன் கோரக்பூர் யூபியில் இருக்குது. இப்போ இது கொண்டு வரும்பொழுது மொத்தம் 9 ஆயிடுச்சு அங்கே எங்கள் இது உத்தரப்பிரதேஷில். அதுலேயும் இந்த இது வந்து 2nd லார்ஜஸ்ட் அப்படிங்கிறாங்க. அடுத்து மகாராஷ்டிரா வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு புது வைல்ட் லைஃப் சாங்சுரியை க்ரியேட் பண்ணுறாங்க. இப்படி இது க்ரியேட் பண்ணும்பொழுது இது 50th வைல்ட் லைஃப் சாங்சுரியாக மாறுது. எந்த ரீஜன்லனா கனார்கான் ரீஜியன். ஸோ கனார்கான் ஏரியாவை தான் இது பண்ணுறாங்க. அது எங்கன்னா கோன்பிப்ரி டெஹ்சில் சந்திரபூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அஸ் அ வைல்ட் லைஃப் சாங்சுரியாக டிக்ளேர் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு டைகருக்கு வந்து காரிடராக இருக்குது மூவ் ஆகிறதுக்கு. எங்கன்னா பிட்வீன் தெலுங்கானா அண்டு சத்தீஸ்கருக்கு. தெலுங்கானாவில் வந்து இந்த கவல் டைகர் ரிசர்வுக்கு மூவ் ஆகும். அதே போல் சத்தீஸ்கரில் வந்து இந்திராவதி ரிசர்வ். ஸோ இங்கே வந்து மூவ் ஆகுது. ஸோ அதனால் இது வந்து இவங்க வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதே போல் நியூ வைல்ட் லைஃப் சாங்சுரி அதை கொண்டு வர போகிறாங்க கனார்கான். ஸோ அது வந்து 50thன்றனால கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான் அது. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸு. ஸோ இன்றைக்கி குவிஸ் வந்து என்ன அப்படின்னா, தெர் ஆர் ஹவு மெனி நேஷ்னல் பார்ட்டிஸ் இன் இந்தியா. ஸோ எவ்வளோ நேஷ்னல் பார்ட்டிஸ் இருக்குது இந்தியாவில் அப்படின்னு சொல்லுங்கள். ஏ வந்து 7, B 8, C 9 அண்ட் D 10. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.